127:4 வாசிக்கும் பொழுது 4 வசனமா? சரி பிள்ளை, சாரி, இல்லை அது இங்கிலீஷில் 3வது வசனம். ரைட், சரி, ஓகே. 3வது வசனம் தானம்மா? சரி. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கவனிங்க, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று குழந்தை பிறப்பை குறித்து இங்கே சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 2 காரியம்: பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வேற ஒரு மொழிபெயர்ப்பில், பொது மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லுகிறது: பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் அப்படின்னு இருக்கு. நம்முடைய பைபிள், நம்ம பைபிளில் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம்னு இருக்கு. ஆனால் வேற ஒரு மொழிபெயர்ப்பில், திருவிவிலியம் பொது மொழிபெயர்ப்பு, அது பொதுவாக சிஎஸ்ஐ திருச்சபையிலலாம் அந்த இதை அதிகமாக பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். அந்த மொழிபெயர்ப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ பிள்ளைகள் யாரு? செல்வம். சொல்லுங்களேன், செல்வம். அதை நம்ம மறக்கக்கூடாது. பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம். இப்போ கவனிங்க, பிள்ளை செல்வம்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பிள்ளை செல்வம். ஆண்டவர் எல்லா செல்வத்தை காட்டிலும் ஒரு நல்ல செல்வத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அது என்ன செல்வம்னா பிள்ளை செல்வம் அப்படிங்கிறத கொடுக்கிறார். நம்முடைய பிறப்பு, நீங்களும் நானும் கூட ஒரு குழந்தையாக பிறந்து தான் வளர்ந்து வந்தோம். சரி, அப்போ ஆண்டவர் குழந்தையாய் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தைய அந்த குடும்பத்திற்கு என்னவா கொடுக்கிறார்? செல்வமாக கொடுக்கிறார். ஆமேன். செல்வங்களுக்காய் கர்த்தரை துதிப்போமா? பிரைஸ் தி லார்ட். கவனிங்க, நல்ல வசனத்தை கவனிங்க. அப்போ பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம். அடுத்தது, கற்பத்தின் கனியோ அவரால் கிடைக்கும் பலன். அவரால் கிடைக்கும் பலன். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவரால் கிடைக்கக்கூடிய, ஆங்கிலத்தில் அழகாக போட்டிருக்கு, ரிவார்டு. என்ன போட்டிருக்குது? ரிவார்டு. அப்போ கர்த்தர் கற்பத்தின் கனியை ரிவார்டாக கொடுத்திருக்கிறார், பலனாக கொடுத்திருக்கிறார். அது ஆங்கிலத்திலிருந்து அதை ஹீப்ருவில் பார்க்கும் பொழுது அதனுடைய பொருளை பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, ரிவார்டு, ப்ரைஸ், வொர்த்ன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது விலையேறப்பட்ட ஒரு பரிசாக, வெகுமதியாக, அதாவது ரிவார்டாக ஆண்டவன் நமக்கு பிள்ளையை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். ஆமேன். கவனிங்க, 2 காரியம்: பிள்ளைகள் கர்த்தர் அருளும் செல்வம், பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கும் ரிவார்டு, பரிசு, கிஃப்ட், வெகுமதி ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்போ செல்வமும் வெகுமதியும் தான் குழந்தைகள். மறந்து விடக்கூடாது. அந்த குழந்தை கொஞ்சம் பெருசான என்ன கொஞ்சம் முதல்ல பெருசாக என்ன பண்ணது? ஏண்டா எருவு மாதிரி வளர்ந்துருக்க? நான் சொல்கிறக்கே கஷ்டமாக இருக்கு. ஆனால் சொல்கிறோம்ல, எவ்வளோ தப்பு தெரியுமா? பிள்ளைகளை அப்படி திட்டுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பிள்ளைகளை நாயி அப்படின்னு நான் அந்த அந்த வார்த்தையை ரட்சிக்கப்பட்ட ஆண்டோடைய பிள்ளையாக வந்ததுலேருந்து அந்த வார்த்தை யாரையும் சொல்லவே மாட்டேன். கோபத்தில் சொல்கிறேன், எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்க. இதெல்லாம் நமக்கு எப்படி சாதாரணமாக வரும்ல? பார்த்தீங்களா எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கீங்க? இனி வரக்கூடாது. நம்ம குழந்தைகளை, சின்ன பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி, அந்த சின்ன பிள்ளைகளை ட்ரீட் பண்ணுற விதம் இருக்குது. நேற்றுக்கு இந்த பிள்ளைகள்லாம் கச்சமுச்சான்னு ஓடிட்டு இருந்தாங்க. நேற்றுக்கு இன்ஸ்பெக்ஷன் 3 பேர் வந்திருந்தாங்க பார்க்குறக்கு கிளாஸ். நான் அப்போ இல்லை, நம்ம லில்லி அக்கா, லில்லி தங்கச்சி, பெனட் அக்கா, பெனட் தங்கச்சி,
கில்டா தங்கச்சி 3 பேர் வந்திருந்தாங்க. அப்போது லில்லி அக்கா வந்து ஸ்கூலில் அவங்க சின்ன ஸ்கூலில் பொறுப்படுத்தி நடக்க. அவங்க இருக்கிற ஸ்கூல் பயங்கரமான ஒரு ஸ்கூல். பசங்க சின்ன பசங்க தானே, கத்தியெல்லாம் கொண்டு வருவாங்களாம். கத்தி சின்ன பசங்களை பேச கவனமாக இருக்கணும், கோவத்தில் நம்மளை குத்திடுவானுங்க. கத்தி கொண்டு வருவாங்கல்ல, நம்ம எப்படிமா சமாளிக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னாங்க. நான் அதுக்கு சொன்னேன், இந்த பிள்ளைகளாம் இப்படி இருக்கிறாங்களே, எப்படிமா நீங்கள் சமாளிச்சிருக்கீங்க பாருங்கள். பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, அந்த சின்ன பிள்ளைகள் குட்டி பசங்க நினைக்கிறோம், அவனுங்க அடிக்ட் ஆகிருக்கிறானுங்க போதைப் பொருளுக்கெல்லாம். அந்த மாதிரி சூழல் இன்னைக்கு வந்துருச்சு. நம்ம சின்ன பிள்ளைகளை கவனிக்கிறது இல்லை, வாலிபரை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஆனால் சின்ன பிள்ளைகளை பெருசாக நினைக்கிறது இல்லை. பொதுவாக ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன பிள்ளைகள் இந்த விபிஎஸ் எல்லாம் விளையாட்டு இல்லை, சண்டே ஸ்கூல் விளையாட்டு இல்லை. அந்த பிள்ளைகளை போடுற அந்த விதை எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகளை உருவாக்குது. எனக்கு தெரிந்த ஒரு பிள்ளை, அப்போ குடிமங்கலத்தில் நம்ம சர்ச்சு வச்சுருக்கோம். 1 வருஷமோ 1.5 வருஷமோ என்னமோ சர்ச்சு வச்சுருக்கோம். அப்போது நானும் பாஸ்டமாவும் அங்கே போய் ஆராதனை நடத்தி, இங்கே உடன்பட்டில் அங்கே தான் சர்ச். அப்போ அங்கே சண்டே ஸ்கூல் முதல் சண்டே ஸ்கூல் டீச்சர் யாருன்னா பாஸ்டமா தான் முதல் சண்டே ஸ்கூல் டீச்சர். 2வது சண்டே ஸ்கூல் டீச்சர் யாருன்னா லில்லி அக்கா. லில்லி தங்கச்சி தான் வந்து சண்டே ஸ்கூல் டீச்சர். சொல்லப்போனால் சர்ச்சிலேருந்து உருவானது அவங்க தான் முதல்னு சொல்லணும். அப்போ நான் அங்கே நடத்தும் போது சண்டே ஸ்கூல் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லணும்னு சொல்லி மிஷினரி வாழ்க்கையை சொல்லி நான் பேசினேன். அப்போ ஒரு பிள்ளை ஏங்கி அழுதா. அந்த பிள்ளை பேர் பாக்கியம். அந்த பிள்ளை பேர் என்ன? பாக்கியம். அந்த பிள்ளை அழுதா, ரொம்ப அழுது ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தா. அதே பிள்ளை சண்டே ஸ்கூலில் அழுது ஒப்பு கொடுத்த அந்த பிள்ளை ஞானஸ்தானம்லாம் எடுத்து, நான் தான் ஞானஸ்தானம் கொடுத்தேன். அந்த பிள்ளை வட இந்தியாவுக்கு மிஷினரியாக போனான். ஆமேன். நம்ம சர்ச்சில் இருந்து வட இந்தியாவுக்கு மிஷினரியாக போனான். எத்தனையோ ஒரு ஊழியக்காரராக போயிருக்காங்க. நம்ம சர்ச்சிலேருந்து ரெவரண்டாக போயிருக்காங்க. சிஎஸ்எஸ் சர்ச்சில் ரெவரண்டாக இருக்காங்க, அது வேற. ஆனால் மிஷினரியாக போனது பாக்கியம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து இங்கே ஒரு மிஷினரியை தாங்குகிறோம் நம்ம சபை சார்பில், இல்லை எஃப்எம்பிபி மிஷினரியை. அப்போது அந்த அந்த பொறுப்படுத்திருக்கிறவர் வந்தார். அவரும் இன்னும் விக்டர்னா எல்லாம் வந்தாங்க. எங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது, உங்களுக்கு நீங்கள் உங்கள் சர்ச்சிலேருந்து போச்ச ஒரு பிள்ளை பாக்கியம் பேசுகிறீங்களா இன்னைக்கு? அது பெரிய பிள்ளை. அப்போ பேசி, பாஸ்டர் பிரைஸ்லாட் ஐயா ஐயான்னு சொல்லுவான். ஐயா சோத்திரம் ஐயா அப்படின்னாங்க. நல்லா இருக்கீங்களா பாஸ்டர்? நல்லா இருக்கேம்மா பாக்கியம், எப்படி இருக்க? சின்ன குட்டி பிள்ளையாக இருந்தது, இன்னைக்கு பெரிய ஒரு அம்மா, அது பெரிய பிள்ளை. அப்போ பேசிச்சு. ரொம்ப எனக்கு சந்தோஷம் தாங்கவே முடியலை. சரி, நம்ம சபையிலேருந்து ஒரு மிஷினரி ஒரு பிள்ளை போயிருக்கேன்னு சொல்லி. எங்கேருந்து உருவானது? திருச்சபையில் சண்டே ஸ்கூல்லேருந்து உருவானது. எங்கேயோ போகலை, நம்ம இங்கே உருவானது சொல்கிறேன். அப்போ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அதாவது பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்கக்கூடிய செல்வம், கற்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன், அவரால் கிடைக்கக்கூடிய பரிசு, அவரால் கிடைக்கக்கூடிய வெகுமதி, அவரால் கிடைக்கக்கூடிய கிஃப்ட்டு, அவரால் கிடைக்கக்கூடிய ரிவார்டு மறந்துடாதீங்க. சரி, அந்த பிள்ளைகள், இது குழந்தை, அந்த பிள்ளைகள் கொஞ்சம் வளருது. எப்படி? கொஞ்சம் வளருது. நம்ம பிள்ளைகள் மேலே குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்முடைய பார்வை நம்ம குழந்தைகள் மேல் இருந்துகிட்டே இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? நம்ம பேசுகிறது, நம்முடைய கான்வர்சேஷன், உரையாடல். நம்ம பாஸ்டர் போனால் அருமையான ஒரு குடும்பம், நான் பேசும்போது நம்ம பேசுகிறதெல்லாம் பிள்ளைகள் கேட்கட்டும் அப்படின்னாங்க. அப்போது சில காரியத்தை அந்த பிள்ளைகள் கவனித்து அதை உள்வாங்கி அதை மனதில் வைத்து உள்வாங்கி அதை மனதில் வைத்து அதை சிந்தித்து அப்படி எதிர்காலத்தில், ஆமாம் இப்படி இருக்கக்கூடாதுல்ல, நம்ம அம்மா அப்பா இப்படி சொன்னாங்கல்ல, பாஸ்டர் இப்படி பேசினாங்கல்ல, திருச்செல்வம் இப்படி செய்தி கொடுத்தாங்கல்ல, அது மைண்டில் பதியும். உளவியல், சின்ன பிள்ளைகளுக்குன்னு ஒரு உளவியல் இருக்குது. நான் வந்து சைக்காலஜி உளவியல் வந்து ரொம்ப அதிகமாக படிக்கலை, கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன். உளவியலுக்கும் நரம்பியலுக்கும் சம்பந்தம் இருக்குது. நான் சொல்லலை, இது வந்து உளவியலில் உள்ளவங்க. அப்போ நல்லா கவனிக்கணும். நம்ம அந்த சின்ன குழந்தைகளுக்கு எதை விதைக்கிறோமோ, எதை சொல்லி கொடுக்குறோமோ, எதை பேசுகிறோமோ, அது அந்த பிள்ளைகளுடைய மனசில் பதியும்.
நேற்றுக்கு இங்கே விபிஎஸ் நடக்கும் பொழுது ஒரு சிலர் வந்திருப்பீங்கள்ல, நம்ம கேட்டோம், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, இப்படியெல்லாம் பேசினாங்க. அப்போ நல்ல காரியத்தை தான் சொல்லி கொடுக்குறோம். இந்த பிள்ளைகள் குழந்தைய பார்த்தோம், குழந்தை வளர்ந்துருச்சு. இப்போ இல்லை, கற்பத்தின் கனி வளர்ந்துருச்சு. வளர்ந்தோன்னு அந்த பிள்ளைகள் எப்படி இருக்குதான் வாசிக்க. வளர்ந்த பிறகு சங்கீதம் 128:3 வாசிங்க. இந்த சங்கீதம் 127 தொடர்ச்சி தான் சங்கீதம் 128, மறந்துடாதீங்க. சங்கீதம் 127 தொடர்ச்சி சங்கீதம் 128. இந்த ரெண்டு சங்கீதத்தை இணைச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை பொருத்தி பார்க்கணும், அதை பார்க்குற விதம் இருக்கு. ஓகே, இப்போ படிப்போம். சரி. உன் மனைவி உன் வீட்டோரங்களில், ஆமாம், முள்ளுச்செடி மாதிரியா? இல்லைல்ல, முள்ளுச்செடி இல்லை, முள்ளுச்செடி மாதிரி இருக்கக்கூடாது. கனிதரும் திராட்சை கொடி. பிள்ளைகள் எப்படியா? பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பாங்க. பிள்ளை குழந்தை பிறந்துருச்சு, வளர்ந்துருச்சு. வளர்ந்த குழந்தை இப்போ எப்படி? பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். அதாவது அது இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு, உண்ணும் இடத்தில், அதாவது சாப்பிட்ற இடத்தில் உன் பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பார்கள். எங்க? சாப்பிட்ற இடத்துல. இந்த டைனிங் டேபிள் இருக்கு பார்த்தீங்களா, இது யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. டைனிங் டேபிள், அந்த டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடும்போது ஆண்டோடைய வசனத்தை பேசிட்டு சாப்பிடுவாங்களா யூதர்கள். எங்கள் ஆசிரியர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. யூதருடைய சில காரியங்களை அதைத்தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கிறிஸ்தவ இதில் நம்ம பின்பற்றுறோம். இல்லை, ஒரு சிலது நமக்கு ஒத்து வராட்டி அநேக காரியத்தை நம்ம பின்பற்றுறோம். இப்போ அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது பேசுவாங்க, கான்வர்சேஷன் இருக்கும். ஆனால் சாப்பிடும்போது பேசக்கூடாதும்பாங்க, தெரியுமா? சாப்பிட்டு போற ஏறிடும் அப்படி இப்படின்னு. ஆனால் அவங்க கர்த்தரை பற்றி பேசுவாங்க, ஆண்டவரை பற்றி பேசுவாங்க, கர்த்தருடைய வசனத்தை பற்றி பேசுவாங்க. கவனிங்க, பிள்ளைகள் எப்படியா? பிள்ளைகள் உண்ணும் இடத்தில், சாப்பிட்ற இடத்துல, டேபிள்னு போட்டிருக்கு இங்கிலீஷில், டேபிளை சுற்றிலும் உன் பிள்ளைகள் ஒலிவமர கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பார்கள். பிள்ளைகள் எங்க? டைனிங் டேபிளில், சாப்பிட்ற இடத்துல சூழ்ந்திருப்பாங்க. எத்தனை பேர் பிள்ளைகளோடு உட்காந்து சாப்பிடுவீங்க? இல்லை, அவன் ஒரு பக்கம் சாப்பிடுவாங்க. என்னங்க, என்ன மாதிரி யார? சரி, அப்போ இடத்துல சுற்றியில் என்ன பண்ணுவாங்க? அந்த பிள்ளைகள் உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு பிள்ளைன்னா 1, 2னா 2, 3னா 3. அந்த காலத்தில் 11 பிள்ளைகள்லாம் இருந்திருக்காங்க. ஒலிவு மர கன்று பாருங்க, எத்தனை ஒலிவு மர கன்று. பிள்ளைகள் அப்படியே சூழ்ந்திருப்பார்கள் பந்தியை சுற்றிலும். அப்போ யூதர்கள் பேசும்பொழுது என்ன பேசுவாங்க? கர்த்தரை பற்றி பேசுவாங்க, கர்த்தருடைய வசனத்தை பற்றி பேசுவாங்க. பிள்ளைகள் சூழ்ந்திருப்பார்கள். இது யூத முறைமையின்படி. நம்முடைய பிள்ளைகள் எப்பவுமே நம்மை சூழ்ந்திருக்க வேண்டும். நம்மளை சூறையாடிடுறாங்க இப்போ பிள்ளைகளுடைய இது பாருங்களேன். சரி, கொஞ்சம் பிள்ளைகள் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா பெருசானோடனே அப்பா அம்மாவுக்கு நல்லா வயசாகிடுது. அவங்களே கொண்டு போய் சூழ்ந்திருந்தது போதும், நீ போய் என்ன, ஆமாம், முதியோர் இல்லத்தில் போய் அங்கே ஒன்று சூழ்ந்திருப்பாங்க கொஞ்சம் பேர் அப்படின்னு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. எவ்வளோ தவறான ஒரு காரியம். கடைசி வரைக்கும் தாய் தகப்பனை பார்ப்பது யாருடைய கடமை? என்னுடைய கடமை, நம்முடைய கடமை. எனக்கு ஒரு திருப்தினா, எங்கள் அம்மா 92 வயசு முடிஞ்சு 93 வயசு டச் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் எங்கள் அம்மா என் கூட இருந்தாங்க. நான் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக பார்த்தேன். அப்படிலாம் நான் போய் சொல்லலை, கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு சும்மா அந்த இதெல்லாம் சொல்லலை. அவங்க பண்ணுறதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் யாரும் பார்க்க மாட்டேன்னு எங்கள் வீட்டில் என் கூட பிறந்த அண்ணன் எல்லாரும் பார்க்க மாட்டேன்னு சொல்லி நானும் பாஸ்டம்மாவும் பார்த்தோம். புரியுதா உங்களுக்கு? பார்த்தோம் கடைசி வரைக்கும். எனக்கு அது மனசில் ஒரு திருப்தி. எங்கள் அம்மாவை பார்த்தோம். கவனிங்க, அப்பா அம்மாவை
சின்ன பிள்ளைகளாக இருக்காங்க, நீங்கள் வாலிப பருவத்தில் இருக்கலாம், எல்லாம் போயிட்டாங்களே. நம்ம அப்பா அம்மாவை என்ன செய்யணும்? அப்பாவை என்ன அம்மாவை என்ன செய்யணும்? நினைக்கணும். நான் ஒரு முறை ஒருத்தர் கைவண்டி இழுத்துட்டு போனார். கைவண்டி இழுத்துட்டு போவார். எனக்கு கொஞ்சம் தெரியும். உங்கள் பிள்ளை என்னையா பண்ணுறாங்க, நான் வண்டி கொஞ்சம் தள்ளணுமான்னு கேட்டேன். வேண்டாங்க, நான் இழுத்துட்டு போயிடுவேன். அவரை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போவார். மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கேட்டேன், உங்கள் குழந்தைகளாம் என்ன பண்ணுறாங்கன்னு. காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே இல்லை, கண் கலங்கிட்டேன். இல்லை எப்படி இருக்காங்க பாருங்களேன், கவனிங்க. சில பிள்ளைகள், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு தடவை ஒரு நியூஸ் பேப்பரில் படித்தேன். தன்னுடைய தகப்பனார், நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, தன்னுடைய தகப்பனார் தன்னுடைய மகனை பார்த்த, நான் நினைக்கிறேன் சிவகாசி பக்கம் அந்த பகுதியில் ஏதோ ஒரு கல்லூரி, அந்த விடுதியில் தங்கி படிக்கிறான் அந்த பையனை பார்க்க யார் போயிருக்கா? அப்பா போயிருக்கார். அப்பா போயிருக்கார். அந்த அப்பாவை அந்த பையன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, இது யாரா அப்படின்னு. அவங்க அப்பா பார்த்துட்டு அப்பா போயிட்டார். எங்கள் வீட்டில் வேலைக்காரன்னு சொல்லியிருக்கான். ஒரு மகாங்க என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? அவர் பாவம் அப்பா மாதிரி சில நீட்டாக இல்லாமல், காலேஜில் நான் பிள்ளைகளை படிக்கிறதுக்கு காலேஜில் போகும்போது சிலர்லாம் பாவம் போல் வருவாங்க, குறுகி இருப்பாங்க. அவங்கள பார்த்தா கஷ்டமாக இருக்கும். ஒரு பிள்ளை என்ன சொல்லியிருக்குன்னா, பக்கத்து வீடு, இது கல்லூரி இல்லை, பக்கத்து வீட்டில் இவங்க அப்பா குளிச்சிட்டு இருக்காரு. இது நடந்தது செய்தித்தாள். இவங்க அப்பா குளிச்சிட்டு இருக்காரு. வந்திருக்காரு. அவர் யாருன்னு, அது எங்கள் வீட்டில் வேலைக்காரன் அப்படின்னு இருக்கார். மகா காதில் கேட்டார். நேராக வீட்டுக்கு போனார். ஒன்றுமே சொல்லலை, ஒன்றுமே பேசலை. நேரில் போனார், தற்கொலை பண்ணிட்டார். நான் அழுதேன். அப்பா அம்மா யார் தெரியுமா? எப்படி வளர்த்தாங்க இல்லை? அருவருக்காம உன்னை குளிப்பாட்டி கழுவி வளர்த்து ஆளாக்கி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தாங்களே, அந்த அப்பாவையும் அம்மாவையும் வேலைக்காரின்னு சொல்லும் பொழுது மனசு எப்படி இருக்கும்? தற்கொலையே பண்ணிட்டார் அவர். எனக்கு மறக்க முடியாத நிகழ்வு. நான் அழுதேன். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிய மரக்கன்றுகளை போர் இருப்பார். சொல்லி கொடுக்கணுங்க. தாத்தா பாட்டியை சொல்லி கொடுக்கணும், சொந்தங்களை சொல்லி கொடுக்கணும். திருச்சபையில் உள்ளவங்களை பார்த்தா நீங்கள் பெரியவங்களை ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கன்னு. இந்த மரியாதை ஒரு பாஸ்டருக்கு கொடுக்குற தோத்திரம்னு இல்லை. இது அவ திருமணமாகும் பொழுது அல்லது இன்னொரு வீட்டுக்கு போகும் பொழுது ஸ்தோத்திரம் போட மாட்டா யாருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம் போடணும்னு சொல்லி கொடுங்க. பெற்றோர் சொல்லி கொடுங்க. பெரியவங்களை மதிக்கணும், பெற்றோரை மதிக்கணும், தாத்தா பாட்டியை மதிக்கணும். அதை சொல்லி கொடுங்க. பிள்ளைகள் பந்தி சுற்றிலும் ஒலிய மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். சரி, அந்த பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் அப்படி இல்லைல்ல, நல்ல பிள்ளைகள் இல்லை. ஏன் வாசிப்போம் ஒரு வசனத்தை. ஏசாயா 54:13 வாசிப்போம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமென். உன் பிள்ளைகள் எல்லாம் யாரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்? இன்னொரு மொழிபெயர்ப்பில் கர்த்தரால் பிள்ளைகள் கற்பிக்கப்பட்டிருப்பார்களாம், போதிக்கப்பட்டிருப்பார்கள். நம்ம சொல்லிக் கொடுக்கிற வசனம் கடைசியில் கர்த்தர் என்ன செய்கிறாரு? கற்றுக் கொடுக்கிறார். கர்த்தருடைய வேதம் அந்த பிள்ளைகளை நடத்துது, சத்தியத்தில் நடத்துது. அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம், யூதர்கள் பார் மிட்ஸ்வா அப்படின்னு ஒரு விழா வைப்பாங்க. அந்த பார் மிட்ஸ்வால பிரேயர்ஷால தலையில் போட்டு அவங்க கையில் என்ன கொடுப்பாங்க? தோராவை கொடுப்பாங்க. மறுபடியும் என்னை முறைச்சி தான் பார்க்குறீங்க. ஆமாம், தோராவை கொடுப்பாங்க. அப்படின்னா 5 வயசு வரைக்கும் அம்மா ஆசிரியர், 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும் அப்பா ஆசிரியர், டீச்சர்.
12 வயசுக்கு பிறகு 12 வயசு முடிஞ்சோடனே, அதாவது 12 முடிஞ்ச உடனே 13 இருந்து இந்த வேதம் தான், அதாவது யூதர்களுக்கு தோரா தான் ஆசிரியர். இன்ஸ்ட்ரக்ஷன், தோராவுக்கு சரியான விளக்கம் என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷன். இப்படி நீ போ, இப்படி போ அப்படின்னு சொல்லி, நியாயப்பிரமாணம்ங்கிறத காட்டிலும் இதுதான் சரியானது, இன்ஸ்ட்ரக்ஷன். அப்போ தோரா தான் ஆசிரியர். ஏன் அப்படின்னா இது சரியாக வழிகாட்டும். ஆமேன். 5 வருஷம் அம்மா வழி நடத்தினாங்க, 5 வயசு வரைக்கும். 5லேருந்து 10, 11, 12 வயசு வரைக்கும் அப்பா டீச்சராக இருந்து வழி நடத்தினாங்க. அதுக்கு பேர் எது வழி நடத்துது? பரிசுத்த வேதம் நடத்துகிறது. ஆமேன். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். நம்ம பிள்ளைகள்லாம் யாரால் போதிக்கப்பட்டிருக்காங்க? பிள்ளைகளுக்கு, அதாவது அவருடைய சமாதானம், உங்களுடைய பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். பிள்ளைகளுக்கு சமாதானம் அது எப்படி இருக்குமா? பெரிதாக இருக்கும். பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. அப்பா அம்மா மதிக்கிறவங்க, அந்த பிள்ளைகள் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக அந்த பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. ஆமென். ஒரு பிள்ளை வளர 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 அப்பா அம்மா அந்த பிள்ளையினுடைய வளர்த்தியை பார்க்குறாங்க. அப்படின்னா எவ்வளோ ஹைட்டு போகிறாங்கன்னு அதுவும் இல்லை, அந்த பிள்ளையினுடைய வளர்ச்சியில் அக்கறை கொள்கிறாங்க. அந்த பிள்ளையின் மேல், வளர்ச்சியின் மேல் அக்கறை கொண்ட அந்த பெற்றோர் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மனசில் வைக்கிறாங்க. யார்? பெற்றோர் மனசில் வைக்கிறாங்க, திங்க் பண்ணுறாங்க. என் பிள்ளை அவன் இதுதான் படிக்கணும் அப்படின்னா படிக்க வைக்கிறோம்ல, செய்கிறோமா இல்லையா? முடியலைனாலும் நம்ம செய்கிறோம். என் பெரிய மகன்லாம் படிக்கும் பொழுது என்கிட்ட கையிலலாம் காசுலாம் இல்லைங்க. அவனும் ஏதோ ஒரு லிட்ரேச்சர் பாடம், ஒரு சிம்பிளாக ஒரு காலேஜில் படிக்க வச்சு அவனை என்ன பண்ணிடலாம், ஊழியத்தில் அப்படி இப்படி பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அவன் திடீர்னு என்ன சொல்லிட்டான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் டாடின்ட்டாங்க. அந்த காலேஜ் ஒன்றும் பெரிய காலேஜ் இல்லை, தாராவூரில் தார்ப் அப்படிங்கிற காலேஜ். அந்த காலேஜில் கொண்டு சேர்த்தோம். அது முள்ளு செடியாக இருக்கும், காலேஜ் மாதிரியே இருக்காது, வேலையெல்லாம் உள்ளே நுழைஞ்சு இப்படி போகணும். அப்போ அந்த பிரின்ஸ்பாலை ஒரு தடவை பணம் கட்ட போய் பார்க்குறேன். அந்த பிரின்ஸ்பாலை பார்க்குறேன். அந்த பிரின்ஸ்பால் என்கிட்ட சொல்கிறார், ஐயா உங்கள் பையன் ரொம்ப நல்லா படிக்கிறான் அப்படி இப்படிங்கிறது அதை காட்டலும் உங்கள் பையன் அருமையான பையங்க, நல்ல பையன், நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு பிரின்ஸ்பால் சொன்னார். எனக்கு அது போதும். எல்லாரும் பில்லி படிக்கிறேன்னு சொல்லி, பெரியங்கிட்ட காசு இல்லை, அவன் விரும்புகிற கோர்ஸு கடைசியில் MSW பண்ணான். ஆண்டவர் அவனை வச்சு ஒர்க் பண்ணான். ஒர்க் பண்ணிட்டு வேலையை விட்டுட்டு உடனே வரல, வேலை செய்துகிட்டே இருந்தான். அதற்கு பிறகு ஊழியத்திற்கு தேவையான நேரம் வரும்பொழுது கர்த்தர் அவனோடு பேசி அப்புறம் அழைத்தார். சின்னவன், ஏன் கேட்குறீங்க? அவனை பிரின்சிபால் ரூம் போனான், அவன் அவ்வளவு குறும் பண்ணான். விஷுவல் கம்யூனிகேஷன் தான் படிப்பேன்ட்டான். சரி, கேமரா எவ்வளோன்னா 40,000 ரூபா. அப்போ நான் ஒரு கேமரா புக்ஸ் வாங்கினா பரவாயில்ல, யோசிச்சு பாருங்களேன். ஸோ ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் நமக்கு உதவி செய்கிறாராமே. நம்ம பார்வை நம்ம பிள்ளைகள் மேல் படுமா படாதா? படும். அவனுடைய வளர்ச்சியின் மேல், அவனுடைய எதிர்காலத்தின் மேல் ஒரு அக்கறை உள்ளவர்களாக அவனை, நம்முடைய பார்வை அப்படி இருக்கும். உலகத்தின் மக்களுடைய பார்வைக்கும் நமக்கு, நம்முடைய உறவினர்கள் பார்க்கும் பார்வைக்கும் பெற்றோர்கள் பார்க்கிற பார்வைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமென். பிள்ளை இப்போ என்ன ஆயிடுச்சு? கர்த்தரால் போதிக்கப்படுறாங்க, வளர்ந்துட்டாங்க. பிள்ளை வளர்ந்தது. சொல்லுங்க. 1 சாமுவேல் 2:26 வாசிங்க. 1 சாமுவேல் 2:26. இப்போ பாருங்க, குழந்தையை பார்த்தோம், சின்ன பிள்ளை பருவத்தை பார்த்தோம். இப்போ பாருங்க, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து. பசங்களை மாத்திரம் நினைக்காதீங்க, பிள்ளைகளும் தான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டவனா பெரியவனாக வளர்ந்து, கவனிங்க,
யார் போட்ட விதை முதல்ல பிள்ளைக்கு? பரவாயில்ல, தாய் போட்ட விதை, தகப்பன் போட்ட விதை. சர்ச்சுக்கு வர்றாங்க, ஓகே. நான் சொல்றது பாஸ்டர் போட்ட விதை கதையெல்லாம் அப்படிலாம் இல்லை. அப்பா அம்மா தான், அப்பா அம்மா தான், அப்பா அம்மா தான். சொல்லுங்க, அதுதான் மெயின். நான் தான் சொல்லுவேன். அப்புறம் தான் இப்ப பிள்ளை வளர்ந்துருச்சு. சாமுவேலனும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து. அப்ப பாருங்க என்ன அழகா அந்த வசனம் சொல்லுது. வளர்ந்துன்னு இல்லை, பெரியவனாக வளர்ந்து, கவனிங்க, கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? குழந்தை சிறு பிள்ளை, அது வளர்ந்து சாமுவேல் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். கவனிச்சிங்களா? சிலர் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு பிரியமா இருந்தா போதுங்க, மனுஷன் கிடக்கிறான், அவனுக்கெல்லாம் பிரியமா இருக்க முடியும். இல்லைங்க, அது வாழ்க்கை இல்லைங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை, அது தப்புங்க. கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமா, நம்ம கொஞ்சம் மனுஷருக்கு பிரியமா நடக்கிற கஷ்டம் தானே. சொல்லுங்க பாப்போம், உண்மையை சொல்லுங்க. மகா மட்டும்தான் நல்லா தலையாற்ற அப்படி இல்லை, மனுஷருக்கு பிரியமா முடியுங்களா? சொல்லுங்க, நீங்க உண்மையை சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம் இல்லை? ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த சாமுவேல் பிள்ளையாண்டானா வளர்ந்து பெரியவனாக்கி கர்த்தருக்கும் கீழே இருக்கிற மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். அனனியாங்கிற சீசன் இல்லை, நம்ம சவுல கர்த்தருக்குள்ள வழி நடத்தணும். அனனியா சீசன், அவனை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. அந்த அனனியா 22ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தில் வாசிக்க வேண்டாம். அவன் வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவன். அவன் குடியிருக்கிற பகுதியில் உள்ள எல்லா யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவன். கர்த்தருடைய பார்வையில் பக்தி உள்ளவன், மனுஷனுடைய பார்வையில் நல்லவன் என்று சாட்சி பெற்றான். இந்த பைபிள் வசனத்தை படிக்கணுமோ? ஒருவேளை படிச்சா நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? தங்கச்சி என்னங்கம்மா, 22ஆவது அதிகாரம் இந்த பக்கம் பாருங்க. எத்தனை வசனம் சொல்லுங்கம்மா? 12. கவனிங்க, நல்லா கவனிங்க. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவன். எப்படி? கவனிங்க, எப்படிப்பட்ட பக்தி? கோயில் பக்தின்னு ஒன்று உண்டு. எங்க அம்மா ஊரு, எங்க ஊர் பக்கங்கள்ல என்ன பக்திங்க? கோயில் பக்தி. எங்க கோயில் எப்படிப்பட்ட பக்தி தெரியுமா? என்ன சண்டை போடுவாங்க. சில சண்டையை நான் நேரில் பார்த்துருக்கேன். மெஞ்ஞானவர் கோபுரத்தோடையா பெருசு, அங்கே உள்ள சொல்லுவோம். அவன் சொல்லுவான் முதலூர் கோயிலோடையா பெருசு. இன்னொன்று நம்ம கடாச்சபுரம். கடைசியில் தெரிஞ்சுது எல்லாமே பேசுறது தப்பு, கடாச்சபுரம் தான் பெருசுன்னு எனக்கே லேட்டாக தான் தெரிஞ்சுது. கோபுரத்துக்காக சண்டை. அந்த கோபுரத்தை ஏற்றமே எங்கள் தாத்தாவுடைய அவர் சித்தப்பாவுடைய அந்த பெரியப்பாவுடைய குழந்தைனாருடைய அவரெல்லாம் அந்த கட்டுறதுக்கு உதவி செய்தார். அப்படின்னு அப்படியே சொந்தத்தை கொண்டு வந்து அப்படி சுற்றி அப்படி வைப்பாங்க பாருங்க. என்ன அருமையாக இருக்கும். போகட்டும். என்ன பக்தி? கோயில் பக்தி. பொதுவாக சிலர் பார்த்தீங்கன்னா சர்ச்சு முன்னால் போய் நான் அவங்கள பார்ப்பேன். கொஞ்ச நேரம் வண்டியை ஸ்லோ பண்ணிடுவேன். அந்த வண்டியை நிறுத்திட்டு அங்கே முன்னால் அந்த கண்ணாடி கூண்டில் பைபிள் வச்சுருக்கோம், அதை படிப்பாங்க. சிலர் இப்படிம்பாங்க அப்படிம்பாங்க. இல்லை, அது ஆண்டவர் அங்கே இருக்கிறான்ங்கிறது தப்பு இல்லை. அப்படி ஒரு பயபக்தியோடு போவோம். ஏன்னா அவங்க ஆண்டவர் அறியாதவங்க. அவன் அதில் பக்தியாக இருக்கிறவன் பார்த்தீங்களா? அது சர்ச்சை பார்த்து, நம்ம சர்ச்சை பார்த்தும் சிலர் இப்படின்ட்டு போவாங்க. சரி, நான் சர்ச்சுன்னு நினைக்கிறாங்களே, நான் சந்தோஷப்படுவேன். கோயில் பக்தி அதுவல்ல. இந்த அனனியாவோட பக்தி எப்படியா? வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவன். அப்படின்னா ஹீப்ருல ரொம்ப அழகா இருக்கு. தோராவின்படி பக்தி உள்ளவன். ஆதியாகமும், யாத்திராவும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகம், இந்த 5 புத்தகத்தை யூதர்கள்
ரொம்ப முக்கியப்படுத்துவாங்க. இங்கே இந்த வேதம்னு வருது பார்த்தீங்களா, கம்ப்ளீட் ஜூஸ் ஸ்டடி பைபிளில், அந்த ஜூஸ் ஸ்டடி பைபிளில் தோரான்னு இருக்கு. அதான் நான் சொல்கிறேன், சும்மா கதையெல்லாம் சொல்லலை. தோரா, அந்த தோராவின்படி அவன் எப்படி இருக்கான்? பக்தி உள்ளவன். அப்போ வேதத்தின்படி, வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவன். அடுத்தது, அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் எப்படிப்பட்டது? நல்லவன். வல்லவன் கிடையாது. எப்படி? நல்லவன். நம்ம வல்லவன் பேர் வாங்கிடுவோம். அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனுமாக்கிய அனனியா, அவன் ஒரு சீசன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இது. தோராவின்படி, வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவன். அது மட்டுமல்ல, அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்று. நம்ம பக்கத்தில் குடியிருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்கணும், அவங்க இல்லைங்க, அவங்க எல்லாம் நல்லவங்க தான், பரவாயில்ல. அந்த பையன் அவங்க அந்த ஐயா எப்படிங்க, பரவாயில்லைங்க, அந்த ஐயா கொஞ்சம் ஒரு மாதிரிங்க அப்படிமாங்க. மாதிரி கிடையாது என்படிங்க, ஒரு மாதிரி. அந்த ஒரு மாதிரி வேண்டாங்கிறேன் நான், மாதிரியா இருங்கிற. நம்ம எப்படி இருக்கணும்? மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரி வேண்டாம், அல்லது இரு மாதிரி இருங்க. அது யாராவது அவர் எப்படிங்க, அவர் ஒரு இரு மாதிரிங்க அப்படி எங்கேயாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இரு மாதிரி யாரும் இல்லை, ஒரு மாதிரி. அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றான். வேத பிரமாணத்தின்படி பக்தி, கர்த்தருடைய பார்வையில் பக்தி, கர்த்தருக்கு பிரியம், மனுஷனுடைய பார்வையில் நல்லவன் என்று சாட்சி பெற்றிருந்தான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ வளர்ந்து பெரியவனாகி கர்த்தருக்கும் மனுஷனுக்கு எப்படியா நடந்து கொண்டானோ? பிரியமாய் நடந்து கொண்டான். அதுக்கு காரணம் யாரு? அம்மா, அப்பா. என் தம்பிமார்கள்லாம் கவனிச்சுக்குங்க. உங்க அம்மா எவ்வளவு தியாகமா இருந்தாங்க தெரியுமா? உங்களுக்கு சின்ன வயசுல தெரியாது, மறந்துருப்பீங்க. பிள்ளைகள், அம்மா எவ்வளவு தியாகமா இருந்தாங்க தெரியுமா? அம்மா எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? பாவம். அம்மாவுடைய சூழ்நிலை எப்படி தெரியுமா? மறந்துடாதீங்க. சாமுவேல் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து. மனுஷருக்கு நம்ம பிரியமா நடக்கணுங்க, பிரியமானது செய்யணும். ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஏழை நம்ம நொங்கு வாங்கிட்டு இருக்கணும் வைங்க, நொங்கு விலையை கேட்டுட்டு திரும்பி போவாங்க பார்த்தீங்களா, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கு. கூப்பிடுவேன். அன்றைக்கி ஒரு ஆள் மீன் வாங்கும்போது ஒரு மீன் கொடுங்கன்னு கேட்டான். ஒரு மீன். அவன் அந்த மீனை வாங்கிட்டு போயிட்டான். நான் கொஞ்சம் அந்த மீன் கடைக்கார அம்மாட்டேமா, இந்த 2 மீன் கொடுங்க, நான் காசு தந்தரலாம் அதுக்குள்ள அவன் போயிட்டான். ஒரு மீனுங்க, அது ஜிலேபிங்கிற மீன், ஒரு மீன் சின்னதாக ஃப்ரீயாக கொடுத்தாங்க. கவனிங்க, நம்ம உலக மனுஷன் இல்லைங்க, நம்ம வேறங்க. சொல்லுங்க, ஆண்டுடைய பிள்ளைகள்ங்க. சுவிசேஷம் சொல்கிறோம், இயேசுவை சொல்கிறோம், நம்ம பார்க்கணும் கொஞ்சம். ஒருத்தன் அன்னைக்கு மீன் வாங்கிட்டு இருந்தான். அந்த ஏழை போய் பார்த்துட்டே இருந்தான். நானும் போய் வாங்கினேன், சிரித்தேன், வணக்கம் சொன்னேன். நான் மீன் வாங்கிட்டேன். மீன் காசு கொடுத்துட்டியா? அந்த மீன் இல்லைண்ணா, நான் காசு கொடுத்துறேன், அந்த காசு இருந்தாங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டேன். அவன் போய் சொல்லிட்டான். அவங்க அக்கா எங்கள் வீட்டில் குப்பையெல்லாம் எடுக்க வருவாங்க. ஆனால் நீங்கள் என்னமோ தம்பிக்கு மீன் வாங்கி கொடுத்து நான் சொல்லிகிட்டே இருந்தான். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் தெரியுமா? இயேசு எப்படி சுற்றி திரிந்தார்? நன்மை செய்கிறா சுற்றி திரிந்தாருங்க. வாழ்ந்து காட்டணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் முடியும். ஆனால் என்னங்க, முடியும். சண்டை போடாமல் இருக்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் முடியும். திட்டாமல் இருக்க முடியுமா? முடியாது தான், ஆனால் முடியும். கோவப்படாமல் இருக்க முடியுமா? முடியாது தான், ஆனால் முடியும். என்னங்க முடியாதுதான் ஆனால் முடியுங்கிறீங்க? கொஞ்சம் பிரயாசப்பட்ட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா அந்த பொறுமையெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். நீங்கள் கோபம் கொண்டாலும்
ஒருத்தர் எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க முன்னால். அது எப்படிங்க இந்த கோவமெல்லாம் படாமல் இருக்க முடியுமா? ஏனுக்கு சார் அப்படின்னு என்னை வந்தோடனே வெளியே வந்தோடனே கேட்டேன். அவங்க கோபம் இருக்கத்தான் செய்யுங்க, ஆனால் கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதுங்கள்னு பைபிள் சொல்லுதுங்க. என்ன ரேஷன் கடையில் இருக்கலாம் நின்றுக்கிட்டு இருக்கு, எல்லாம் என்னை திரும்பி பார்க்குறான்னு. இதுதான் ஒரு சான்ஸு. இயேசு ஆண்டவர் சொல்லியிருக்காரே என்ன பாருங்க. பாஸ்டர் நம்ம பார்த்துட்டே இருந்தீங்க, நல்லா அழகாக சொன்னீங்க அப்படின்னு. சான்ஸ் கிடைக்கும் போது அடிச்சு விட்டுருவேன் அழகா. நம்ம போய் சொன்னால் கேட்பானா? இந்த மதமா தெரியான்னு கேட்பான். இல்லை சும்மா அவனை வந்தா வா வலிக்கு வா, நீ தானே கேள்வி கேட்ட. கவனிங்க. ஸோ மனுஷருக்கும் தேவனுக்கும் கடவுளுக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். ஓகே, அடுத்த வசனம் நீதிமொழிகள் 17:6. எப்படிங்க? முதல்ல யார் பார்த்தோம்? நீங்க செய்தி கவனிக்கிறீங்களா? முதல்ல யார் பார்த்தோம்? குழந்தையை பார்த்தோம், பிறக்கிற குழந்தை. அப்புறம் அந்த குழந்தை கொஞ்சம் வளர்றது பார்த்தோம். அப்புறம் பெரியவனாக பார்த்தோம். இப்போ பாருங்க, பிள்ளைகளின் பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு என்ன வந்துருச்சு? ஒரு மொழிபெயர்ப்பு அழகா சொல்லுது, பேர பிள்ளைகள்னு போட்டிருக்கு. பிள்ளைகளின் பிள்ளைகள் யார்? என் பிள்ளையினுடைய பிள்ளை, என் பிள்ளையினுடைய பிள்ளை, அவனுடைய பிள்ளைகள் யாரு? பேர பிள்ளைகள். பிள்ளைகளுடைய பிள்ளைகள். முதியோருக்கு என்ன? என்னங்க பேர பிள்ளைகள் நமக்கு எப்படி இருக்கான்? தலையில் ஏறி உட்காருவான், அதுதான் கிரீடம். திட்டுவான், தூக்கி வீச்சுவான், சண்டை போடுவான், உதைப்பாங்க. நம்ம ஒன்றும் சொல்ல மாட்டோம். உங்க பேரன் தானே, பேர மேல பாசமா இருப்பீங்கல்ல, பார்த்தீங்களா? ரொம்ப பாசமா இருப்பார். கவனிக்க, பிள்ளைகளுடைய பிள்ளைகள் யாருக்கு கிரீடம்? கவனிக்க, யாருக்கு? முதியோருக்கு கிரீடம். தாத்தாவுக்கு பாட்டிக்கு என்னவா இருக்காம? கிரீடமா இருக்காங்களா? கொஞ்சம் வளர்ந்த பிறகு, கொஞ்சம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆன பிறகு தாத்தா பாட்டியெல்லாம் கனம் பண்ணணுங்க, சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பைபிள் வசனங்க. இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, நான் சொல்லியிருக்கேன். பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள். அந்த தாத்தா பாட்டிக்கு முதியோருக்கு என்னவா இருக்காங்க? கிரீடமா இருக்காங்கங்க. கிரீடம்னா என்னங்க? சாதாரணமா மணி முடியா? அது என்ன முடிங்க? வேற மொழிபெயர்ப்பு மணிமுடி சொல்லுது பாருங்க. முதியோருக்கு அவருடைய பேர பிள்ளைகள் மணிமுடி போன்றவர்கள். சரி, பிள்ளைகளின் பெருமை கவனிங்க, நல்ல இந்த நீங்க இந்த செய்தி அப்படி கோர்த்து பாருங்களேன். ஆரம்பத்திலிருந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா? சொன்னதெல்லாம் கோர்த்து பாருங்க. அடுத்தது பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுடைய மேன்மை அவர்கள் பிதாக்களே. அப்பா அம்மான்னு போட்டிருக்கு, அம்மா கூட இதில் சேர்க்கல. அவர்கள் பிதாக்களே. பிள்ளைகளுடைய மேன்மை யாரு? அவங்க அப்பா. பிள்ளைகளுடைய மேன்மை அவங்க அப்பா. அவங்க அப்பா இப்ப தாத்தாவாயிட்டார், அவருடைய மேன்மை கிரீடம் பேர பிள்ளைகள். வண்டர்ஃபுல்லுங்க பைபிள் வசனம். நம்ம மெடிடேட் பண்றது, நம்ம தியானிக்கிறது, நம்ம வசனத்தை கோர்த்து பார்க்கறது இல்லை. அந்த காலத்தில் இந்த பகலமெல்லாம் கோர்ப்பாங்க, இப்போ இருக்குதா பகலம்? இந்த வெள்ளையா இந்த பகலமெல்லாம் இருக்கும். பாசியா? பாசி பகலம் தெரியுமா தம்பி? ஒரு நாள் பகலம் கொண்டுங்க, கொஞ்சம் காட்டிடலாம் எல்லாருக்கும். பகலம்ங்கிறது அந்த அதுக்கு என்னது? பேரை கேட்டது இல்லையா? ஆமா, பாசி. அது பவளமா? சரி, டிசைட் பண்ணுங்க நீங்க. மெதுவாக டிசைன் தப்பு இல்லை, டிசைன் பண்ணிட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க, நல்ல முடிவுக்கு வாங்க. ரைட்.
நம்ம பகலமே போட்டதில்லைங்க நீங்கள், ரைட், விட்டுருங்க. சரி, கவனிங்க. அந்த அந்த பாசி, அந்த முத்து கிடையாது அது, அதெல்லாம் கோர்ப்பாங்கல்ல, அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன். அதெல்லாம் கோர்த்துட்டு இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட வயசில். அந்த மாதிரி இந்த வசனத்தை, இந்த பூவு கோர்க்கிறதா தெரியுமா? அது தெரியும். அது இப்போ அந்த முடிவுக்கு வந்துட்டீங்களே போதும். இந்த பூவு, கனகாம்பரம் பூவு, மல்லிகை பூவு, வேற என்ன பூ இருக்குதோ எல்லா பூவையும் சேர்த்து என்ன உண்டாக்குவோம்? ஒரு சின்ன மாலை மாதிரி எல்லாம் உண்டாக்குவோம். அந்த மாதிரி பூவை கோர்த்து கட்டி வைக்கிற மாதிரி கர்த்தருடைய வசனத்தை பைபிள்ல இருந்து அப்படியே அந்த கோர்த்து பாருங்களேன். கோர்த்து பாருங்க, செய்தியில் கொஞ்சம் கோர்த்து பாருங்க. ஆரம்பத்திலேருந்து சொன்னதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோர்த்து பாருங்க. இப்போ முடிவு எப்படி வருது? குழந்தை, அப்பா, அப்பாவுடைய அப்பா, தாத்தா, குழந்தை, அப்பா, தாத்தா, பாட்டி, தாத்தா, பேரப்பிள்ளைகள், கிரீடங்க. இது எங்கேயாவது சொல்லிக் கொடுப்பாங்களா? பைபிள் தான் சொல்லுது. நம்ம கிறிஸ்தவத்தில் தான் சொல்லிக் கொடுக்குது. அதாவது நரைத்தலையுடைய முதியோர் வந்த அவங்களுக்கு முன்னால் என்ன செய்யணுமா? எந்திரிச்சு நிற்கணுமா? போயிடுச்சுங்க அதெல்லாம். இப்போ பிள்ளைகள் வந்து நம்ம தான் எந்திரிச்சு நிற்க வேண்டியதாக இருக்குது. தோத்திரம் போடணும், தோத்திரம் போடு, நம்ம வசதியாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. முதியோர் வந்தால் என்ன செய்யணுமா? முடி கொஞ்சம் நரைச்சிட்டா, நாளைக்கு தலையை காட்டின முடி நரைச்சிச்சு, இன்னும் கொஞ்சம் நான் இருக்கு பாஸ்டர் அப்படின்னாங்க ஒருத்தர். ஓகே, முதியோருக்கு பேரப்பிள்ளைகள் கிரீடமாக இருக்கு. சரி, நான் நிறைவு செய்கிறேன். இப்போ இந்த பேரண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணுமா? ஓசியா 4:6, பேரண்ட்ஸ் கர்த்தருடைய வேத வசனத்தை மறக்கக்கூடாது. என் ஜனங்கள் எப்படி? அறிவுள்ளவர்கள் நான் போட்டிருக்கு. அறிவில்லாமையினால் என் ஜனங்கள். ஓசியா தீர்க்கதரிசி இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசனம் சொல்றார், யூதாவுக்கு இல்லை, இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசனம் சொல்றார். ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என்னுடைய ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். கிறிஸ்தவங்களா இருக்கவங்க கூட நிறைய பேர் பைபிள் படிக்கிறது இல்லை. நான் சின்ன வயசு இருக்கும்போது நல்லா ஞாபகம் இருக்கு. சிஎஸ்ஐ திருச்சபையில் அப்போ அங்கமாக இருந்தாங்க ஒரு ஐயர், ராஜமாணிக்க ஐயர். திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டார். அவர் பைபிள் எடுத்துகிட்டு வாங்க. என்னென்ன பைபிள் எங்கே இருக்குன்னு தெரியல எங்களுக்கு. நான் அந்த லட்சணத்தில் வளர்ந்துருக்கேன். உண்மையாக எடுக்க சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா அப்பா எல்லாமே பார்க்குறக்கு கிடைக்கல. கடைசியில் எங்கள் அண்ணன், எனக்கு மூத்த ஒரு அண்ணன், எங்கேயும் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்தால் அதில் கொஞ்சம் ஆதியாகமம் இல்லை, கொஞ்சம் வெளிப்படுத்தின விஷயம் இல்லை. நல்லவர் அவர் சொன்னது வாசிக்கிறது இருந்துச்சு. நிறைய பேர் பைபிள் எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்படியே இருந்தால் தூசி பிடிச்சி கரையான் பிடிச்சி. ஒருத்தர்கிட்ட எனக்கு பைபிள் இல்லைன்னு கேட்டாங்க. நம்ம சர்ச்சில் நான் ஞானஸ்தானம் கொடுத்தேன், பைபிள் மறுபடியும் பைபிளை எங்கே வச்சேன்னு தெரில பாஸ்டர், எனக்கு இன்னொரு பைபிள் வேணும்னா பாஸ்டர் மாட்டேன். பாஸ்டர் சொன்ன ஏற்கனவே கொடுத்தாச்சு, அது எங்கே வச்சேன்னு தெரில பாஸ்டர். அம்மா தெரியல. கடைசி நல்ல ஒரு பைபிள், அது நான் விலைக்கு வாங்கியிருக்கேன், நான் ஃப்ரீயாக கொடுப்பேன் சர்ச்சில் உள்ளவங்களுக்கு. சரி, நான் அந்த பைபிளை கொடுத்துட்டேன். பைபிளை வாங்கிட்டு போனவங்க இன்னும் வரல, போயிட்டாங்க பாவம். சர்ச்சுக்கு வரக்கு நேரம் இல்லை, பைபிள் படிக்கிறது எங்கேங்க நேரமே இல்லைங்க. எப்படி சொல்லுவாங்க? நேரமே இல்லை. சாப்பிட்றதுக்கு நமக்கு நேரம் இருக்குதா? அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் பைபிள் படிக்கிறதுக்கு நேரமே இல்லை. பைபிள் என்ன சொல்லுது? வேதம் என்ன சொல்லுது? நீ என் வேதத்தை பார்த்தீங்களா?
நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை, ஐயோ பயமா இருக்குல்ல, உன் பிள்ளைகளை. எங்கே எத்தனை குடும்பங்கள் அப்படியே சீரழிஞ்சதை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? எங்க சொந்தக்காரரு பயங்கர சூழ்நிலை, சொத்தெல்லாம் ஏமாத்தினவங்க, போய் பார்த்தா பயங்கரமான சூழ்நிலை. எங்கள் மாமாட்ட ஒரு தடவை போயிருக்கேன், சொத்தெல்லாம் ஏமாத்திட்டாமாங்க. அவங்க சொன்னதை கேட்டுட்டு அவங்க பேர பிள்ளைங்க, எப்பா இப்படி இருக்காங்க, ஒரு பிள்ளை இருக்கான், கண்ணு தெரியல, அப்படி இப்படின்னா. ஆண்டவரை உதாசீனம் பண்ணுறது, வெறுக்கிறது. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை போச்சு. ஏன்னா பந்தியில் இருந்து உட்கார்ந்து என்ன சொல்லலை, கர்த்தருடைய வசனத்தை பேசலை, பிள்ளைகள் மேலே கவனமாக இல்லை, பிள்ளைகள் மேல் கவனம் இல்லை, பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்கலை, பிள்ளைகளை சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகல, பிள்ளைகளை விபிஎஸ்க்கு கூட்டிகிட்டு வரல, பிள்ளைகளை எங்கே கூட்டிகிட்டு வரல, சண்டே ஸ்கூலில் கொண்டு விடலை, பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வழி நடத்தலை. ஆகவே நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நம்ம பிள்ளைகளை மறக்கக்கூடாதுங்க. கர்த்தர் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. நான் நிறைவு செய்கிறேன். நமக்கு தெரிந்த பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 10:13 16 முடிய, அப்பொழுது சிறு பிள்ளைகள் அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆசி இங்க வா. சிறு பிள்ளைகளை, என் கிரீடம் வந்திருக்கான் பேர பிள்ளை, ரைட், தள்ளி நின்று இடிச்சு விட்டுறது, என்ன அடிக்கிற மாதிரி வர்றாங்க, வரும்போதே கையை வீசிட்டு வர்றாங்க. கவனிங்க, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். சீசல் அதட்டினாங்க, போகக்கூடாது, இயேசுநாதரை பார்க்க முடியாது. பெரிய பெரிய தலைவரை பார்க்கும்போது கீழே இருக்கான தொண்டனுங்க இருக்கான்னு பாருங்க, அவன் விடமாட்டான்னு பார்த்தீங்களா? அவர் நல்லா பேசுவாங்க. சில மினிஸ்டர்லாம் பார்த்தா ஐயோ ரொம்ப தங்கமாக பேசுவாங்க. சென்னையில் வாங்க உட்காருங்கன்னு, கட்சிக்காரெல்லாம் வழிவிட்டு நீங்கள் வாங்க, அந்த ஃபாதர்லாம் வர சொல்லுங்கன்னு நல்லா பேசுவாங்க. இந்த தொண்டர்களுக்கு பார்த்தீங்களா, விடவே மாட்டாங்க. கலெக்டரை பார்த்தெல்லாம் இந்த கலெக்டரை உள்ள அனுப்புகிறோம் பாருங்க, விடமாட்டான், காசு கொடுத்தா விட்டுருவான். சரி, இப்போ சிறு பிள்ளைகள் தொடும்படி கொண்டு வந்தாங்க, சீசர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து கவலைப்பட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவங்க சின்ன பிள்ளைகள் வர்றதுக்கு இடம் கொடுங்கள். ரெடியா இருக்காங்க, இல்லை கொஞ்சம் பொறுமையாக, அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையது, எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் அவன் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்துக்கு போகிறதுக்கே சிறு பிள்ளை மாதிரி ஆகணும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு என்ன செய்தாரோ. சின்ன பிள்ளைகளை, விபிஎஸ் படிக்கிற பிள்ளைகள் அங்கே இல்லை, நான் கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சின்ன பிள்ளைகளை என்ன பண்ணார், அணைத்து கொண்டு. எப்படி பாருங்க, ஆண்டவர் சும்மா ஆசீர்வதிக்கலைங்க, தடை பண்ணாதீங்க, விட்டுருங்க, அவர்களை அப்படியே அணைத்துக்கிட்டு. இன்னைக்கு காலையில் கொஞ்சம் அப்படியே திங்க் பண்ணி பார்த்தேன், ஆண்டோடைய வசனத்தை அப்படி யோசிச்சு பார்த்தேன், எப்படி ஆண்டவர் அணைச்சிருப்பாங்க, அந்த பிள்ளைகள் எப்படி இருந்திருப்பாங்க. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள்னு சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு, நல்லா கவனிங்க, அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கையை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்ற சோகமா இருக்குதா? சரி போ, ரைட். சிறு பிள்ளைகளை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தாராம். சும்மா ஆசீர்வதிக்கலைங்க, சின்ன பிள்ளைகளை அணைத்து, சின்ன பிள்ளைகள்
எல்லாரையும் அவர் அணைக்கிறவர். சிறு பிள்ளைகள் மேல் பிரியமாக இருக்கிறார், அன்பாக இருக்கார். அணைத்து கொண்டவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு தேவை, நம்ம பிள்ளைகளுக்கு தேவை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த செய்தியை நீங்கள் சிந்திச்சு பாருங்க, குறித்து வச்சுருந்தா அதை மறுபடியும் படிங்க, தியானிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைகள் மேலே நம்ம பார்வை எப்பவும் இருக்கணும், கவனமாக இருக்கணும். கர்த்தர் சின்ன பிள்ளைகளை நேசிக்கிறார். வளர 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 நம்ம பார்க்குறது மாதிரியே ஆண்டவர் பார்த்துட்டே வர்றார். ஆனால் நம்ம உடல் வளர்ச்சியை பார்க்கும், முகத்தை பார்க்குறோம். அதையும் தாண்டி உள்ளத்தை, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். ஜெபிப்போமா. கிருபை உள்ள பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எழுந்து ஒரு பாடலை பாடும்போது கர்த்தர் கண்டு காணிக்க. இது சேரை ஓரத்தில் போட்டுறாதீங்க, லைனாக திருவிருந்துக்கு அப்படியே வந்துட்டு முடிச்சுட்டு மறுபடியும் சேரில் நீங்கள் உட்காரணும், அதனால் எடுத்து வைக்க வேண்டாம். இந்த சாப்பாடு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி போகிறதுக்கு ஒரு வேலை எதுன்னா, உங்களுக்கு இந்த ஆட்டோலாம் ஒழுங்கு பண்ணி கொடுப்பேன் முடியாதவங்க, தயவுசெய்து யாரும் சிரமப்படாதீங்க. என்னை கொஞ்சம் சந்தி இங்கே முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு, சரியா? ஓகே. பெருவெள்ளம் மோதி அடிக்கின்றதோ, பெருங்காற்றில் படகு தவிக்கின்றதோ, பெருவெள்ளம் மோதி அடிக்கின்றதோ, பெருங்காற்று படகு தவிக்கின்றதோ, பெரியவர் உனக்குள் இருக்கின்றார், பார்த்துக் கொள்வார், நீ கலங்காதே.
அன்பின் பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் அன்பாய் கொடுத்த இந்த காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த தசம பாக காணிக்கைகளுக்காக, பொருத்தனை காணிக்கைகளுக்காக, ஸ்தோத்திர காணிக்கைகளுக்காக, திருச்சபையின் ஊழியத்திற்கு கொடுத்த காணிக்கைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து வேர்வை சிந்தி சம்பாதித்த சம்பாத்தியத்திலிருந்து ஆண்டவருக்கென்று, கர்த்தருக்கென்று, திருச்சபைக்கென்று, திருச்சபையின் ஊழியத்திற்கென்று உம்முடைய பிள்ளைகள் உற்சாகமாய் கொடுத்த அந்த காணிக்கைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் என்ற வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் மேல் பிரியமாயிருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை தருவீராக. அவர்கள் கொடுத்த ஒவ்வொரு காணிக்கைகளும், தசமமாக காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், திருச்சபையின் காணிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதியும். ஆபேலையும் அவனுடைய காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தது போல உம்முடைய பிள்ளைகளையும், உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளையும் அங்கீகரித்து நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும். இதற்குரிய பிரதிபலனை ஊழியக்காரன் அல்ல, கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் கொடுத்து நிறைவான ஆசீர்வாதத்தை தருவீராக. வந்த ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரத்தை அமர்த்தி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் மேல் கிருபையாய் இருப்பீராக. சமாதானத்தை கட்டளையிடுவீராக. உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகளோடும் உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் தங்கி இருப்பதாக என்று சொல்லி அடியான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.